إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் வாரி தருகின்ற புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 16வது இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தவாறு இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் செய்திகள் சிலவற்றை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த உரைக்கு போவதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்று வருகின்ற முதியோர் ஆதரவு இல்லம், சிறுவர்கள் ஆதரவு இல்லத்திற்கான உங்களுடைய ஜக்காத்து தொகைகளை, உங்களுடைய சதக்காக்களை கொடுக்க விரும்புகின்ற சகோதர சகோதரிகள் நம்முடைய பள்ளியுடைய இமாம் ஆதில் அவர்களிடத்தில் உங்களுடைய தொகையை கொடுத்து ரசீது பெற்றுக் கொள்வதை கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்காக சகோதரி செல்லாட்சி தாத்தா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களிடத்துல நீங்க உங்களுடைய அந்த தொகையினை கொடுத்து நிர்வாகத்தில் சொல்லி அவர்கள் ரசீது பெற்றுத் தருவார்கள் என்ற அறிவிப்பை செய்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் மாதத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அகில உலக மனிதர்களுக்கான இறை தூதராக அவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இறை வேதமாகிய திருக்குர்ஆனை நமக்கு வழங்கி இஸ்லாம் என்கின்ற இந்த நேர்வழியை நமக்கு வழங்கிய மாதம் இந்த ரமலான் மாதம். அத்தகைய இஸ்லாம் என்கின்ற இந்த நேர்வழியை பெற்றிருக்கின்றன. இந்த இஸ்லாத்தில் எத்தனையோ வணக்க வழிபாடுகள் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருந்தாலும், சட்ட திட்டங்கள் சொல்லித் தரப்பட்டிருந்தாலும், மிக முக்கியமாக இறைவன் வலியுறுத்துகின்ற சில அம்சங்கள் என்று இருக்கிறது. முஸ்லிம்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சில அம்சங்கள் என்று இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமான விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பது இஸ்லாத்திலே நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய பெயரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ற பெயர் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், சலிமை என்கின்ற அரபி சொல்லுடைய வேறு சொல்லில் இருந்துதான் இந்த இஸ்லாம் என்கின்ற வார்த்தை பிரிக்கிறது. சலிமை என்று சொன்னால் ஒருவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பது என்று பொருள். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படுதல் என்ற பொருளில்தான் இந்த மார்க்கத்தின் பெயரே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே முஸ்லிம் என்று சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம் என்று சொன்னால் கட்டுப்பட்டு நடப்பவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் என்ற பொருளில்தான்
இந்த மார்க்கத்தின் பேர் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்ப இறை தூதருக்கு கட்டுப்படுதல் என்பது எப்பொழுது இறைவனால் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குரானிலே இது குறித்து பல வசனங்களிலே இந்த அம்சத்தை வலியுறுத்தி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குரானிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், குல் இன்னி உமிர்து அன் அக்கூன அவ்வல மன் அஸ்லம வலா தக்கூன மினல் முஸ்ரிகீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், கட்டுப்பட்டு நடப்பவர்களில் முதலாமனவனாக நான் இருக்க வேண்டும் என்றும் இணை வைப்பவர்களில் ஒருவனாக ஆகிவிடக் கூடாது என்றும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். எனக்கு அல்லாஹ் எதை கட்டளை இட்டிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு யாரையும் எதையும் இணை வைத்து விடக்கூடாது. இந்த கட்டளையை கொண்டுதான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போல் இன்னும் சில வசனங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக ஏராளமான நபிமார்களை அனுப்பி வைத்த இறைவன் அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட காரணத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார். எதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்றால், நீங்கள் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றார், வமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி மக்கள் இந்த இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் தூதர்கள் அனுப்பப்படவில்லை. தூதர்கள் எதற்காக அனுப்பப்படுகிறார்கள் என்று சொன்னால், அந்த தூதர்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அது சும்மா ஃபார்மாலிட்டியாக இல்லாமல் நான் இறை தூதரை ஏற்றுக்கிறேன் என்று வாயால சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்களுக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன், அவங்களை என் உயிரிழமைக்கு மேல நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் நீங்கள் முழுமையாக கட்டுப்படணும் என்பதற்காக தவிர தூதர்கள் அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இன்னும் இதை வேறு விதமாக அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்றால், அவர்கள் இறைவனிடத்தில் இருந்து வகை செய்தியாக பெற்று எதையெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தருகிறார்களோ அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அது உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லாததாக இருந்தாலும் சரி, உங்கள் மனது அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அவருடைய கட்டளைக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அவர் தன்னுடைய மன இச்சைப்படி பேசுவதில்லை. இந்த தூதர் தன்னுடைய மன இச்சைப்படி பேச மாட்டார். அவர் பேசுவது எல்லாமே உங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய வகை செய்தியின் அடிப்படையில் தான் சொல்கிறார். அவராக எதையும் விட்டு கட்டி உங்களுக்கு சத்தம் சொல்ல மாட்டார். இறைவன் எதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆடுகின்றானோ, எதை சட்டமாக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த செய்திகளை இறை தூதருக்கு வழியாக சொல்லுவார். அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் அதற்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்படி கட்டுப்படாதவர்களுடைய நிலை, நான் சிலவற்றை ஏற்றுக்கொள்வேன், எதை இறை தூதருக்கு சொன்னதற்கு நான் கட்டுப்பட்டால் எனக்கு உலகத்தில எந்த பிரச்சனையும் வராதோ, எந்த சங்கடங்களும் ஏற்படாதோ, யாரும் என்னை விமர்சிக்க மாட்டார்களோ, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் அதுக்கு செயல்படுத்துவேன். தொழுவ சொன்னீங்களா, நான் தொழுவுறேன், நபி வழியில தொழுவுறேன். நோம்பு பிடிக்க சொன்னீங்களா, அது ரசூல்லா காட்டுற மாதிரி செய்கிறேன். இரவு தொழுகை தொழுவணுமா, ரசூல்லா சொன்ன மாதிரி செய்வேன். ஆனால் என்னுடைய உலக விஷயங்கள்ல நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன். என்னுடைய திருமணத்தை நான் அப்படி செய்ய மாட்டேன். என்னுடைய வியாபாரத்தை என் இஷ்டத்துக்கு தான் நடத்துவேன். ரசூல்லா சொன்னபடி நடந்தா உலகத்தை நான் சில இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்குது, சில விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது, சில நண்பர்களை இழக்க வேண்டியிருக்கிறது.
உறவினர்களை பழித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால இந்த விஷயத்தில் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களுக்கு யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய நிலையை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் குர்ஆனில். குல் அத்தியுல்லாஹ வ ரசூல, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இந்த விஷயத்திலே நீங்கள் புறக்கணித்தால் சிலவற்றுக்கு கட்டுப்படுவேன், சில விஷயங்களில் கட்டுப்பட மறுப்பேன் என்று நீங்கள் இறை தூதருடைய கட்டளைகளை புறக்கணித்தால் இப்படிப்பட்ட மறுப்பாளர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். என்ன மாதிரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இறை தூதருக்கு கட்டுப்படுதல் என்பது அது எவ்வளவு பெரிய முக்கியமான அம்சமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம இந்த வசனங்களிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார், இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றார், இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா தஅவ் இலல்லாஹி வ ரசூலிஹி, அவங்களுக்கு இடையிலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு, சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு, உங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது நீங்க அல்லாஹ் இடத்தில் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் லா யஹ்கம பைனஹும் யகூலு சமீனா வஅதனா, அவர்களுடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம், அல்லாஹ்விட்ட வாங்க, நம்ம பிரச்சனையா இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குதா, சர்ச்சைக்குரிய விஷயமா, ஒரு மார்க்க விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுதா, வாங்க அல்லாஹ் எடுத்து பாருங்கள், நம்ம குர்ஆன்ல தேடி பார்ப்போம், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்ப்போம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாருங்கள், நபிகள் நாயகம் அவருடைய ஹதீஸ்களிலே அவங்க சொன்ன செய்திகளிலே இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது, வாங்க தேடி பார்ப்போம், அவங்களுக்கு நாம கட்டுப்படுவோம், நம்முடைய கருத்தை தூக்கி வீசிட்டு இறை தூதர் சொன்னா நம்ம ஏற்றுக்குவோம், இறைவன் சொன்னா ஏற்றுக்குவோம் என்பதுதான் இறை நம்பிக்கையாளர்களுடைய கூற்றாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யாரும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலே செவியேற்றம் கட்டுப்பட்டோம் என்கின்ற நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்னுடைய கருத்துக்கு என்ன வேலை இருக்குது, இதுவரைக்கும் நான் ஒரு கருத்துல இருந்தேன், அதுதான் சரின்னு நினைச்சேன், இறை தூதர் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லி இருக்கிறானா, என் கருத்தை தூக்கி தூர இருக்கிறேன், என்னுடைய கௌரவம் எனக்கு முக்கியம் இல்லை, இவ்வளவு நாளா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டவே, ஒரு வழிபாடை இப்படி நடத்திட்டவே, இப்ப நான் மாற்றி செஞ்சா ஊர் உலகத்துல என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி என்ன பேசுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே கேட்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அப்படியே கட்டுப்படுவேன் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல எடுத்துங்க, இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். பிற நபிமார்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்தில் நாம் செய்கின்ற வழிபாடுகள், நாம் செய்கின்ற அறுத்து பலியிடுவதா இருக்கட்டும், ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையா இருக்கட்டும், ஹஜ்ஜில நாம செய்கின்ற ஹஜ்ஜி கிரியைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹ் யாருடைய நினைவால் நமக்கு தந்திருக்கிறான், இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த சில சம்பவங்களை அவர்களுடைய நினைவாக நமக்கு வழிபாடாகவே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால், இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்ததற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இது காலல்லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் இப்ராஹிம் இடத்திலே கட்டுப்படை என்று சொல்லும் பொழுது கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் அப்படியே அடிபடுவேன் என்று கட்டுப்பட்டாரே, அந்த கட்டுப்படுகின்ற தன்மைக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை, ஒரு சிறப்பை அவர்களுக்கு தந்திருக்கிறார். எப்படிலாம் கட்டுப்பட்ட யோசிச்சு பாருங்க, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு
இப்படியெல்லாம் ஒருவர் நடக்க முடியுமா என்று நினைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதா இல்லையா? பெற்ற பிள்ளையை கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக நீ அறுத்து பலியிடுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, யாருக்காவது செய்ய மனசு வருமா? முதிய வயது வரைக்கும் குழந்தை இல்லாம அந்த குழந்தையை இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு அந்த குழந்தையை பெற்று பேணி வளர்த்து அவர் இளைஞராக ஆன பிறகு அதை அறுத்து பலியிட்டு அல்லாஹ் கட்டளையிட்டானே, யோசிச்சாங்களா? பிள்ளை எப்படி அறுத்துன்னு நினைச்சாங்களா? உடனே அதுக்கு தயாரானவங்க எப்படிப்பட்ட கட்டுப்பாடு! தன்னுடைய குழந்தையையும் பாலகனையும் மனைவியையும் கொண்டு போய் பாலைவனத்திலே விடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டார். எப்படிப்பட்ட பாலைவனம்! இன்றைக்கு இருக்கிற மக்கா என்கின்ற அந்த புனிதத்தலம் இப்ராஹிம் நபியுடைய காலத்திலே பாரோன் என்கின்ற ஒரு பெருவில், பாலை பெருவில், மனிதர்கள் வசிப்பதற்கு தகுதி இல்லாத, தண்ணீர் கிடைக்காத, பயிர் பச்சைகள் முளைக்காத அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதிதான் அந்த பாரோன் பெருவில். அங்கேதான் ஆதம் நபி அவர்கள் முதலாக கட்டிய, இறைவனுக்காக கட்டிய பள்ளிவாசல் பூமியிலே புதைந்து போய் இருந்தது. அங்கே கொண்டு போய் உன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் கொண்டு விட்டுவான்னு அல்லாஹ் சொல்றான். அடிப்படை ஜனதை இல்லையா? எப்படி விட முடியும்? சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, நான் கொண்டு போய் பிள்ளைய அவங்க உயிர் குழப்பாங்களா என்று நினைச்சாங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே அடிபணிந்தார்களே. அந்த கட்டுப்படுகின்ற தன்மைக்காகத்தான், அந்த கட்டுப்படுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால், இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான அம்சம் என்றால், நீ இறைவனை நம்புகிறாயா? மறுமை நம்புகிறாயா? உலகத்தில் உனக்கு இறைவனுடைய அருள் வேண்டுமா, உதவி வேண்டுமா? நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு என்பதுதான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான அம்சம். எப்பொழுது இந்த கட்டளையை நாம் மீறுகின்றோம், இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படுகின்ற அந்த அம்சம், முழுமையாக கட்டுப்படுகின்ற அந்த தன்மை நம்மிடத்தில் இல்லாமல் போகும் பொழுதுதான் இந்த சமுதாயத்திற்கு பல இழிநிலையும் இழிவு நிலையும், இந்த சமுதாயத்தில் முஸ்லிம்கள் எதிரிகளால் வந்தாடப்படுவதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாமிய சமுதாயத்தில் வரலாற்றில் நடந்த பல சம்பவங்களும் நமக்கு அதைத்தான் ஒட்டுகிறது. அதனால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்கின்ற இந்த அம்சத்தை உணர்ந்து அதை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமான இன்னும் சில விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்படுவது, அது எவ்வளவு பெரிய முக்கியமான இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அம்சம் என்பதை பற்றிய இன்னும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை உரையில் பார்க்கலாம். ஆகிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.